15-20 வருஷமாக ஆவின் பால் தான் வாங்கிக்கிட்டு இருக்கோம். பால் நல்லா இருந்தது. இவ்வளோ நாளாக எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லை. இப்போ ஒரு 3-4 நாளாக பார்த்தீங்கன்னா பாலெல்லாம் ஒரே புழுவு. 3 நாளாகவும் 2 நாளாகவும் நான் பிள்ளைங்களுக்காக தான் காய்ச்சி கொடுத்தேன். பிள்ளைங்க வந்து வயிறு வலின்னு சொன்னாங்க. நானும் அதை கண்டுக்கிறதே இல்லை. திரும்ப மறுபடியும் 3ஆவது நாள் நேற்று காலையில் காய்ச்சையில் வந்து பாலில் புழு இருந்தது. நான் கூட எங்கள் வீட்டு தண்ணியில் தான் இருக்கும்னு நான் நினச்சேன். அப்புறம் பார்த்தா பாக்கெட்டு உடச்சி ஊற்றியில் தண்ணியே கலக்கல. அதில் பார்த்தீங்கன்னா புழுவாக இருந்தது. ஆட்டுக்குட்டிக்கு கொடுக்குறோம், நாங்களும் குடிக்கிறோம். இப்போ அதை பார்த்ததுலேருந்து எங்களுக்கு பாலில் உள்ள ஆசையே விட்டுருச்சு. இப்படி இருந்தால் எப்படி எத்தனை பேர் இதை ஏழைகள்லாம் வாங்கி சாப்பிட்றாங்க? இப்படி இருந்தால் எப்படி அதை குடிக்க முடியும்? சொல்லுங்க பாப்போம். இதை வந்து தமிழ்நாடு அரசு வந்து ஒரு நடவடிக்கை எடுக்கணும். இப்படியே போய்கிட்டே இருந்துச்சுன்னா பால் வந்து கண்டிப்பாக பிள்ளைங்களுக்கு ஏதாவது கேடு தான் வரும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.